இது வந்து டைனம் யூனிவர்சிட்டியோட புது ஹாஸ்டல் பில்டிங். ஒரு 15 ஃப்ளோர்ஸ்க்கு பெரிய ஒரு ஹாஸ்டல் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 monthsல ரெடி ஆயிடும். இது வந்து ஒரு 8 ஷேரிங் ரூம். ஸோ ரூமில் என்ட்ரான உடனே எங்கள் எல்லாரோட ஃபேவரட் ரூமும் இதுதான். ஏன் இந்த மாதிரி டெமோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ரூமை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து டைனம் யூனிவர்சிட்டியோட புது ஹாஸ்டல் பில்டிங். ஏன்னா பழைய ஹாஸ்டல் வந்து லைக் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அதான் சொன்னாங்க, லைக் எங்கள்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் நிறையா இருக்குது, பட் போதுமான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஃப்ளோர்ஸ்க்கு ஃப்ளோருக்கு ஒரு 30 ரூம் இருக்க மாதிரி ஒரு 15 ஃப்ளோர்ஸ்க்கு பெரிய ஒரு ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்காங்க. யூ கேன் see this. இதுதான் வந்து ஹாஸ்டலோட மாடல் பில்டிங். நம்ம இப்போ இருக்கிறது வந்து இந்த ஸ்டார் கேஸ் தான். இது மேஜர் ஸ்டார் கேஸ். இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோருக்கு 28 ரூம்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்டல் பில்டிங் இது. இதுதான் வந்து ஹாஸ்டலோட மாடல் பிக்சர். ஸோ இந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைக் இன்னும் ஒரு 6 monthsல ரெடி ஆகிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், ப்ளம்பிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஹாஸ்டல் பில்டிங்கில் இருக்க டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருக்க ரூம்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிட்ருக்கு சொன்னேன் இல்லையா. எல்லா இடத்துலையுமே ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து ஒரு 8 ஷேரிங் ரூம். ஸோ ரூமில் என்ட்ரான உடனே ஃபுட்வேர் வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு ரேக் வச்சுருக்காங்க, ஃபுட்வேர் ரேக்கு. ப்ளஸ் நீங்கள் ஒரு கார்டு வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட கேட் வந்து கார்டு வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டு. ஓகே, ஸோ உள்ளே என்ட்ரான உடனே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து வெட் ஏரியா தனியாக, ட்ரை ஏரியா தனியாக வந்து எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கவுண்டர் டாப்போட ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு மிரர் இருக்குது. மிரருக்கு கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ட்ரையர் அண்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெட் ஏரியா. ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சோப் வைக்கிறதுக்கு ஒரு சோப் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஷவர் ஹெட்டு, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டருக்கான ஃபெசிலிட்டிஸ் கீழேயும் உங்களுக்கு டேப் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரை ஏரியா. ஒரு வெஸ்டர்ன் பேசின் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஃப்ளஷ் வெஸ்டர்ன் பேசின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 ஷேரிங் ரூம். 8 மெம்பர்ஸ்க்கு 8 கபட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே காமனாக பார்த்தீங்கனாலும் இங்கே வந்து காமனாக வந்து ஒரு ரேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 8 பேருக்கு 8 ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க வித்து லாக்கோட கீ கொடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்கள் லாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ட்ரெஸ் ஹேங் பண்ணுறது அது எல்லாமே நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஏன்னா 8 நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க, 8 பேருக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு. 8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு காட் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து பங்கர்ஸ். எல்லார்கிட்டையுமே வந்து அவங்களோட ஹெட்ரெஸ்ட் பக்கத்துலேயே வந்து லைக் ரெண்டு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபுல்லி ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே தான் இந்த சைடுமே. ஸோ 8 மெம்பர்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ரூம் இது.
இந்த இடத்துல வந்து லைக் உங்களுக்கு கபர்ட்ஸ் அங்கே மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்குமே வந்து கீழே ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 2 members கேன் யூஸ் 2 spaces அப்படின்ற மாதிரி. அண்ட் புக் ரேக் கொடுத்துருக்காங்க. புக் ரேக்குமே வந்து 8 members தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 members யூஸ் பண்ணுற மாதிரி தாராளமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள். இது வந்து இந்த டேபிள் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பவர் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 8 members கேன் சிட் அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இங்கே வந்து கிச்சன் கிடையாது, காமனாக தான் இருக்கும். இஃப் நீடட் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன ஒரு கபர்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ரூம்ஸ்லேயுமே பால்கனி உண்டு. உங்களுக்கு இங்கே ஏசி அவுட்லெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால. ஸோ வாஷிங் மிஷின் ஏரியா வந்து இங்கே வந்துடும். ஒரு பெரிய பால்கனி வந்துடும். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்ககிட்ட கேட்குறது, மேம் எனக்கு வந்து பால்கனி வச்ச ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு கேன்தோவாக இருக்கட்டும், PCTUவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது. லைக் ஒன்லி ஒரு 2-3 ரூம்ஸ் தான் வந்து பால்கனி ரூம்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயனாமில் எல்லா ரூம்ஸுமே வந்து பால்கனி வச்ச ஒரு ரூம். ஸோ இந்த ரூமில் வந்து காமனாக ஒரு 2 டன் கிட்டக்க ஒரு ஏசி இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வால் மவுண்டட் ஃபேன்ஸ் 2 இருக்குது. இங்கே ஹனாய் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஏசியோ ஃபேனோ அந்த அளவுக்கு தேவைப்படாது. இப்போவே எனக்கு வந்து நார்மலாக ரூம் வந்து கம்ஃபர்ட்டான ஒரு டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இன்னொரு 8 ஷேரிங் ரூம் டைப் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து 8 ஷேரிங் ரூமில் இன்னொரு டைப் ஆஃப் ரூம். ஸோ அதே மாதிரி தான் உள்ளே வந்தோடனே வந்து லைக் இன்சர்ட் கார்ட் ஃபார் பவர் கார்ட் போட்டோம் அப்படின்னா பவர் நமக்கு இதுவாகும். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கபர்ட்ஸ் இருக்குது. கபர்ட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து லைக் லாக் பண்ணுறதுல நம்பர் லாக் பேட்டர்னில் இருக்குது. இந்த லாக் வந்து நம்பர் லாக் பேட்டர்னில் இருக்குது. கபர்ட்ஸ் வந்து இங்கே இப்படி இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்காம நல்ல ஒரு லென்த்தி ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து இங்கே ஷெல்ஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் மேலே வந்து நமக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. கீழே வந்து ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மாதிரி. ஓகே. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம வேறு திங்ஸ் வச்சுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்தோன்னா அங்கே வந்து லைக் ஜிக்ஸாக்ல இருந்துச்சு இல்லையா காட்டு, இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அப்படியே 1 2 3 4 5 6 7 8 சைடில் 8 காட்ஸ் இருக்குது. ஒரு ஏசி, 2 ஃபேனு, 3 லைட்டு ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டடி டேபிள் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி, இது வந்து மூவபிளும் கூட, ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத டைமில் வந்து நவுத்தி ஒரு ஓரமாகவும் வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை வச்சு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட வந்து இது கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும். பிகாஸ் வந்து அது வந்து லைக் ஜிக்ஸாக்ல இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸ்பேஸு. இது சென்ட்ரல் ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ப்ளஸ் டேபிள் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா இந்த ஃபுல் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து குட்டி குட்டி கபர்ட்ஸும் இருக்குது எல்லாருக்குமே. ஈச் மெம்பர் கேன் ஆக்சஸ் அ கபோர்ட் அந்த மாதிரி. ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட் எல்லா ரூமுமே பால்கனி ரூம்ஸ் தான். எல்லா பெட்ஸ்க்குமே நியர்பைலே வந்து 2 சாக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 ஷேரிங் ரூம். 6 ஷேரிங் ரூமில் இது ஒரு சீரீஸு. எல்லா ரூமுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் ஷேரிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட சொன்னாங்க எல்லா டோர்ஸுமே கூட வந்து ஃபயர் ப்ரூஃப், ஃபயர் அலாரம் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது என்னமே எல்லாமே வந்து ஃபயர் ப்ரூஃப். ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூவே வராது. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து நமக்கு கபர்ட்ஸ் இருக்குது.
ஒரு ரூம்லேயும் ஒரு மாதிரி கபர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 6 ஷேரிங் ரூம்ஸ். ஸோ 5th and 6th பீப்புளுக்கு கபர்ட்ஸ் இங்கே இருக்குது. 4 பீப்புளோட கபர்ட் இங்கே இருக்குது. ஒரு ஃபுல் கபர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா லென்த்தி கபர்ட் தெரியுதா? அந்த ரூம்லலாம் வந்து நமக்கு கொஞ்சம் கபர்ட் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு 8 ஷேரிங்கில். பட் 6 ஷேரிங்கில் கபோர்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ திஸ் என்டையர் கபோர்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 6 ஷேரிங் ரூம்ஸ். ஸோ கீழே எல்லாத்துக்குமே ஒரு ட்ராயரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டடி டேபிள் வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா எம்டியாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 6 சேர் கொடுத்துருக்காங்க உட்காந்து நல்லா படிக்கிற மாதிரி. அண்ட் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பால்கனி இருக்குது. பால்கனியில் ஏசி அவுட்லெட்டும் வாஷிங் மிஷினும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் சாக்கெட் வந்து இந்த இடத்துல வந்து வாலில் வைக்காமல் டேபிள்லேயே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது. பசங்க வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி டேபிள். வில் கோ டு த நெக்ஸ்ட் ரூம். 6 ஷேரிங்கோட 2 சீரீஸ் ரூமு. எங்கள் எல்லாரோட ஃபேவரட் ரூமும் இது தான். ஏன்னா வந்து லைக் நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு பார்த்து பிடிச்சி போன ரூமும் இது தான். ஃபுட்வேருக்கு ஒரு ரேக் வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா தனியாக வந்து வாஷ்ரூம் இருக்குது. அப்படியே உள்ள வாங்களேன். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு கூட வாங்கி வைக்கலாம். ஸோ 6 மெம்பர்ஸ்க்கு தனித்தனியாக வந்து கபர்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஷியஸான கபர்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாக வந்து நம்ம டம்ப் பண்ணுறதுக்கும் கபர்ட்ஸ் இருக்குது. இது ஏன் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ரூம் அப்படின்னா பசங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிற ஒரு ரூம் இது. ஸோ இது கபோர்டு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒரு கபோர்டு மேலே ட்ராலிஸ் ஃபுல்லாக மேலே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸு. ப்ளஸ் இங்கேயுமே வந்து புக் ஷெல்ஃபை தாண்டி இங்கே 2 கபோர்ட்ஸு, இங்கே 2 நல்ல பெரிய ஷெல்ஃபு. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு 4 புக் ஷெல்ஃபு, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு புக் ஷெல்ஃபு. ஸோ ஸ்டடி டேபிளுமே வந்து 6 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி ஸ்டடி டேபிள். அண்ட் ஒரு இடத்துலையும் பவர் சாக்கெட்ஸும் உண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்ஸ் போட்டிருக்காங்க. காட்ஸுமே வந்து 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி காட்ஸு. ப்ளஸ் கீழேயுமே ஃபுல்லாக கபோர்டு. அந்த இடத்துலையும் ஒரு புக் ஷெல்ஃபு. ஸோ எல்லா இடத்துலையுமே பசங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு எனஃப் ஸ்பேஸ் வந்து இந்த ரூமில் இருக்கிறதுனால எங்கள் எல்லாரோட ஃபேவரட் ரூம் இது தான். ஏன் இந்த மாதிரி டெமோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ரூமை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னா, உள்ளே இப்போ யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது உங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தா. ஏன்னா அவ்வளோ திக்கான ஒரு ஸ்க்ரீனு. அண்ட் இதையே நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தாராளமாக ஒரு எனஃப் ஸ்பேஸ். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ரூமுக்கு போகலாம். இது வந்து 4 ஷேரிங் ரூம்ஸ் 2 சீரீஸ். ஸோ இது வந்து 4 ஷேரிங் ரூம்ஸ். 4 ஷேரிங் ரூம்ஸ்லேயுமே வந்து லைக் எக்ஸ்ட்ரா வந்து 2 கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் ஈச் 1 பர்சன் கபோர்ட் எடுத்துகிட்டு இதுலேயுமே வந்து லைக் தே கேன் யூட்டிலைஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். இங்கே ஒரு டேபிள் வந்துடும். பட் வந்து 4 members கேன் சிட் அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு டேபிள் வந்துடும். ப்ளஸ் பங்கர்ஸ் 1 2 3 4. இதான் ஒரு 4 ஷேரிங் ரூம். அவ்வளோதான் 4 ஷேரிங் ரூமோட டூர் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம். இது 4 ஷேரிங் ரூமில் 1 சீரீஸ். ஸோ உள்ளே வந்தோடனே லைக் இந்த மாதிரி கபர்ட்ஸ்.
அதே சேம் டிட்டோ ரெஸ்ட் ரூம்ஸு. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட வந்து வச்சிடலாம் ஓரமாக. ஸோ தட் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் ஸ்பேஸ் ஹியர் அப்படின்னு. ஸோ இது வந்து 4 மெம்பர்ஸ் தங்கக்கூடிய ஒரு ரூம். ஸோ இங்கே 2 காட். ஸோ 2 person கேன் ஸ்டே. இங்கே வந்து 2 கபோர்ட்ஸும் இருக்குது. ஸோ தட் அதையும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பசங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பால்கனி வித் வாஷிங் மிஷின் அண்ட் ஏசியோட அவுட்லெட்டோட. இது எல்லாமே வந்து டெமோக்காக வச்சுருக்க ஹாஸ்டல் ரூம்ஸ். ஏன்னா ஒர்க் வந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு 6 months டைம் எடுக்கும். நம்ம வரும்போது ஹாஸ்டல் வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் புது பில்டிங் எல்லாமே ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து லைக் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் வந்துடும் அப்படின்னும் போது நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கும், நல்ல ஒரு சன்லைட் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து லைக் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்த ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லி 2 சைடாக பிரியுது. ஒரு சைட்லேயுமே கிட்டத்தட்ட 12 to 14 ரூம்ஸ் இருக்குது. ஸோ தட் ஒரு ஈச் ஃப்ளோருக்கு அப்படின்னு பார்த்தாவே வந்து கிட்டத்தட்ட 28 ரூம்ஸ் இருக்குது ஒரு ஃப்ளோருக்கு. மொத்தம் இது 15 ஃப்ளோர் இருக்குது ஒரு பில்டிங். இங்கேயும் ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 4 எக்ஸிட் ஸ்டார் கேஸ் இருக்குது. கேந்தோவாக இருக்கட்டும், பிசிடியூவாக இருக்கட்டும், இது வரைக்கும் லைக் ஹாஸ்டல் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவாக ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2025 பேட்ச்க்கான ஹாஸ்டல். இது எல்லாருமே ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி காமிச்சிங்களோ அதே மாதிரி தான் ஹாஸ்டல் இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். மேபி அவங்க வந்து 2022 பேட்சோட ஹாஸ்டல் பார்த்துட்டு இதே ஹாஸ்டல் 2025 பேட்ச்க்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஹாஸ்டல் சேஞ்ச் பண்ணுறோம், ரெனோவேட் பண்ணுறோம். லைக் வந்து எது சூட்டபிளாக இல்லையோ அதை மாற்றுறோம், பழையசாக இருக்கிறது சேஞ்ச் பண்ணிடுறோம், புது ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். டைனாம் யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல். ஸோ இன்னும் ஒரு 6 monthsல வந்து ஹாஸ்டல் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஹாஸ்டல் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டு தான். பட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்றதை தவிர இதே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் திஸ் இயர் வி ஹவ் ஃபேஸ்ட் அ லாட். உங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ அப்படி ஒரு பேசிக் மைண்ட் செட்டோடு வாங்க. ஸோ இதோட இந்த ஹாஸ்டல் வீடியோ டூரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாய்.